இப்பேற்பட்ட இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு புதனின் தசை வருகின்றது என்றால், புதன் வந்துங்க இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி, அவரே 4க்குடைய சுகாதிபதி. 2 நல்ல ஸ்தானங்களுக்கும் புதன் அதிபதி ஆகிறார். கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டு காலம் புதனுடைய தசை. எந்த நிலையிலும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுப்பெறணும். அந்த விதத்தில் இந்த லக்னத்திற்கு புதன் அதாவது லக்னாதிபதியும் ஆகி கேந்திராதிபதியும் ஆகி அவர் வலுக்கிறதுனா என்ன, ஆட்சி உச்சம் பெறுறது, மிதுனத்திலேயோ கன்னியிலேயோ இருக்கிறது, இல்லை தன்னுடைய நட்பு கிரகங்களின் வீடான சுக்கிரனின் வீட்டிலையோ சனியின் வீட்டிலையோ சூரியன் வீட்டிலையோ அமர்றது, இதெல்லாம் அவருக்கு நல்ல ஒரு இடங்கள். சரிங்களா? இந்த மாதிரியான இடங்கள்ல அமருகின்ற பொழுது புதன் தசை இயல்புல நன்மையை தான் செய்யும். புதன் தசை முழுக்கவுமே இந்த லக்னத்திற்கு ஒரு நல்ல நன்மையை செய்ய கடமைப்பட்ட தசை. இவர் மட்டும் நல்லா இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா ஜாதகர் எதையும் அனுபவிக்கிறதுக்கான பலத்தில் இருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம். அதே போல் கல்வியில் நல்ல சிறந்து விளங்க வைக்கும், சொத்து பத்து சேர்க்கையை செய்ய வைக்கும். இந்த லக்னத்திற்கு புதன் வலுத்துட்டா காலி மனைகள் வாங்கி போடுற யோகம், சொத்துக்கள் சேர்க்கிற யோகம் சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியான தொழில்கள் அமையும், டீச்சிங்கு, அதே போல் நாலேஜை ஷேர் பண்ணுற மாதிரி கைட் பண்ணுற மாதிரியான வேலைகள், இந்த டூரிஸ்ட் வேலைங்க, சுற்றி காமிக்கிற வேலை, அதே போல் பார்த்திங்கன்னா ரிசர்ச் ரிலேட்டடாக இவங்க நிறைய இருப்பாங்க, ஆய்வுகள் சார்ந்து இந்த மாதிரியான துறைகள்லாம் நல்ல உயரங்களுக்கு புதன் தசை கொண்டு வந்துடும். புதன் தசை நடக்கின்றது இருந்தாலே 17 வருடம் அவர் போய் 8ஆம் வீட்லையோ 12ஆம் வீட்லையோ அல்லது சில நிலைகளில் ராகுவோடவோ சனியோடவோ சேராமல் இருக்கின்ற பட்சத்தில் நல்ல உயர்நிலைகளை தருவார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. சரிங்களா?